கதை பெயர் மாயம் பண்ணும் பென்சில். சென்னை நகர்ல அரவிந்த்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனுக்கு வரைதல் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவன் என்ன வரைஞ்சாலும் பூனை போல நாயும், நாய் போல யானையும் ஆகிடும். அதனால எல்லாரும் சிரிப்பாங்க. ஒரு நாள் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது சாலை ஓரத்தில் ஒரு முதியவர் கையில ஒரு பென்சில் இருந்தது. அவர் சொன்னாரு, இது சாதாரண பென்சில் இல்ல, நீ வரைக்கும் எல்லாமே உண்மையா உயிர்ப்பாகி போகும். ஆனா நல்ல காரியத்துக்கு தான் பயன்படுத்தணும். அரவிந்த் ஆச்சரியப்பட்டு பென்சிலை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு சென்னதும் அவன் சிறிய ஒரு லட்டு வரைந்தான். அடடா, அந்த லட்டு உண்மையா மாறி தரையில விழுந்தது. அவன் குதிச்சு மகிழ்ந்தான். பின்னாடி அவனை ஒரு பூனை வரைஞ்சான். வாங்க, பூனை வந்து மியான்னு அவன் பக்கம் ஓடியது. அடியே, இது செம்ம மாயம். அடுத்த நாள் பள்ளி கணக்கு ஆசிரியர் ஹோம் ஒர்க் கேள்வாங்க. அவன் மறந்துட்டான். அவன் என்ன பண்ணனா, புத்திசாலி ரோபோ வரைந்தான். அந்த ரோபோ சத்தம் போட்டது, ஹோம் ஒர்க் டன்னனன்ட் டன்னனன்ட் என்று ஒரு கணத்துல எல்லா சமத்தையும் செய்து கொடுத்தது. அனைத்து மாணவரும் வாய் பிளந்து பார்த்தாங்க. ஆனா சிக்கல் ஆரம்பம். அரவிந்த் இன்னும் பெருசா முயற்சிக்கணும்னு ஒரு கேக் வரைந்தான். ஆட்டோ கேக் வந்தது. ஆனா கேக் ஓடி ஓடி எல்லாருக்கும் கிரீம் தடவ ஆரம்பிச்சது. பின்னாடி வரைந்த யானை வேலை பார்த்தது. அது பள்ளியில் குளியல் அறைக்குள் நுழைந்து டப் டப் டப்னு தண்ணீர் குடிச்சது. பள்ளி முழுக்க கலவன். மாஸ்டர் கத்துறாங்க, மாணவர்கள் ஓடுறாங்க. அரவிந்த் பயந்துட்டு முதியவர் சொன்ன வார்த்தைகளை நினைச்சான். நல்ல காரியத்துக்கு தான் உபயோகப்படுத்தணும். அவன் உடனே ஒரு இரும்பு மெழுகு பெட்டி வரைந்து அனைத்தையும் உள்ளே அடைத்து பூட்டி விட்டான். அன்னிக்கே எல்லாம் அமைதி. அந்த நாளில் இருந்து அவன் அந்த மாய பென்சிலை இல்லாதவங்களுக்கு உதவதான் பயன்படுத்த ஆரம்பிச்சான். முதியவர்களுக்கு உணவு வரைகிறான். ஏழை குழந்தைகளுக்கு புஸ்தகமா வரைகிறான். எல்லாரும் அவனை பாராட்டுறாங்க. அவன் உணர்ந்த பாடம், மாயத்தில வல்லவன் ஆகலாம், ஆனா நல்ல மனசுதான் உண்மையான மாயம். முடிவு. இந்த கதை பிடிச்சா இன்னும் இதே மாதிரி அட்வென்ச்சர் சீரீஸ் கதைகள் தர முடியுமே. வேணுமா?